அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 26/7/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் எனக்கு எக்ஸ்பைரி இருக்க சென்செக்ஸ் இது மூணுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் S&P வந்து ஒரு 0.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து 1% நெகட்டிவாக முடிஞ்சிருக்குது. ஸோ விக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.3% வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. அண்ட் யூஎஸ் 10 இயர் பாண்டிலுமே பெரிய சேஞ்சஸ்லேயே ஒரு 4.2 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்கவரி மாதிரி ஒரு ரேலி வந்துச்சு. உங்களுக்கு வந்து எல்லா இண்டெக்ஸுமே நான் ஒரு நைட் வந்து அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 or 2 hours பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. மேபி பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் டபுளாக கிட்டத்தட்ட 1% மேலே பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. ஆனால் 0.2% தான் பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புல்ஸ் ட்ரைட் பண்ணாங்க ப்ரைஸை மேலே கொண்டு போக. ஆனால் அவங்களால சஸ்டைன் பண்ண முடியல. கடைசியில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனே உடச்சிட்டான். ஸோ பயங்கர பீரிஷாக இருக்கா. மேபி இந்த இடத்துலேருந்து ஒரு கன்சல்டேஷன் வரதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ 3 இண்டெக்ஸுமே ரெக்கவரி அப்படிங்கிறது வந்துச்சு. பட் அந்த ரெக்கவரி சஸ்டைன் ஆகாமல் கீழே விழுந்திருக்கு. விக்ஸும் ஏறி இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஓவரால் ஸ்டாக்கு பார்க்கும்போது டெஸ்ட்ல வந்து 12% மேலே விழுந்ததுனால அவன் மட்டும் பாசிட்டிவாக முடிச்சிருக்கிறான். மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஏடிஆரை பார்த்துடலாம். ஸோ ஏடிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி 2% டவுனு. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் மோசமாக வந்ததுனால இவனும் வந்து கொஞ்சம் ரிப்பிள் எஃபெக்டாக இவனும் பாதிக்கப்பட்டான். HDFC பேங்க் வந்து 0.7% அப் ஆயிருந்துச்சு. அண்ட் விப்ரோ 1.3% அப். அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 0.5% டவுன் ஆயிருந்துச்சு. அது நீங்கள் இங்கே பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் வந்து டவுன் ஆயிருந்துச்சா இங்கே பாசிட்டிவாக இருக்குது. விப்ரோ வந்து 2.5% அப்பு, HDFC வந்து 0.85% அப்பு, ஐசிசி பேங்க் வந்து 1.1% தான் டவுன். அப்போ வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி ஏடிஆர் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்தியன் மார்க்கெட்டோட பெட்டரான க்ளோசிங் வந்து அங்கே வச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து வந்து FIDA டேட்டா பொறுத்த வரைக்கும் FIA வந்து கொஞ்சம் செல்லிங் இதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 5000 கோடியிலிருந்து 2600 கோடியாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. 200 கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபிகர் தான். பட் அது நெகட்டிவாக இருக்குது, அவ்வளோதான். இது ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இண்டெக்ஸுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்டு யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. தைவான் மட்டும் நெகட்டிவாக இருக்கான். ஸோ நிக்கி வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். 0.8% பாசிட்டிவாக இருக்கான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 490 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் காட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேற்று நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 406 முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 490 அப்படின்னு காட்டுறான். பட் இது வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால ப்ரீமியம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இதுக்கு. ஓகேங்களா, நேற்றே ப்ரீமியம் இருந்திருக்கும். அதுக்கு தான் இந்த ஆகஸ்ட் ஃபியூச்சரை நம்ம பார்க்கணும். ஆகஸ்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 460 ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சாரி, இது கொஞ்சம் லாக் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு. 460 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ அது வந்து 495 அப்படின்னு இருக்குன்னா ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து கேப் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இன்றைக்கி இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம 40 பாயிண்ட் கேப் அப்போ எதிர்பார்க்குறோம் நிஃப்டியில். அண்ட் நேற்று வந்து நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வே ரேலிங்க. மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஹியூஜ் கேப் டவுன். அது சுத்தமாக சஸ்டெயினே ஆகல. 5-10 நிமிஷத்தில் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்தது தாங்க. செம்மையான ஹையர் ஹையை போட்டு டே ஹையில் க்ளோஸ் வச்சுருக்கான். ஈவந்தோ அதால் சிபிஆரை தாண்ட முடியல அப்படின்னாலுமே S1 கிட்ட இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சுன்னா அவன் R1 தாண்டி போயிருப்பான். 500லாம் ஈஸியாக தாண்டி போயிருப்பான். ரொம்ப கேப் டவுன் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. என்றைக்குமே சிபிஆரில் வந்து 2 பிவோட் மூவ் வருதுன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் டேன்னு அர்த்தம். அதான் இங்கே பாருங்கள், S2 S1க்கு ஒரு பிவோட், S1 கீழே சிபிஆருக்கு மேலே சிபிஆருக்கு ஒரு பிவோட்னு 2 பிவோட் மூவ் கொடுத்துருக்கு. பயங்கரமான புல்லிஷ் டேயாக இருந்திருக்கு. அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கீழே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதோ அப்பப்பெல்லாம் அது வந்து பை ஆகுது அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ மேபி மார்க்கெட் கொஞ்சம் நாளைக்கு கன்சாலேட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் என் கண்ணுக்கு தெரியுது இந்த மாதிரி வரும்போது. ஏன்னா மேலே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, கீழே பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே ஃபைட் பண்ணுவாங்க. அதில் யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சல்டேஷன் அவசியம் அப்படிங்கிறதான் என்னுடைய அசம்ஷனாக இருக்குது. அண்டு நிஃப்டி வந்து நல்லா மேலே போயிருக்கானா. ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம டுமாரோ சிபிஆர் பார்ப்போம். நிஃப்டியில் டுமாரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ட்ரெண்ட் ஆனதுனால இன்றைக்கி வந்துடுற சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வைடு சிபிஆராக ஃபார்ம் ஆகுது. அதில் வந்து கொஞ்சம் S1க்கும் சிபிஆர் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் சிபிஆருக்கும் R1க்கு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மேபி அது புல்லிஷ் பயாஸாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கேப் அப்பாக மேபி கொஞ்சம் ஒரு 30-40 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்கேஸ் ஃபால் வரும்போது இந்த சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரைஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் எல்லா வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது டிசெண்டிங் சிபிஆராக இருக்கிறதுனால சிபிஆர் ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து R1 ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏனென்றால் இது வந்து டிசெண்டிங் சிபிஆர். என்றைக்குமே டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகும்போது R1 ரிவர்சல் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னாலுமே பெரிய ஃபாலை எதிர்பார்க்க முடியாது. S1 கிட்டேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ இந்த S1 ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது பிவட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால
S1 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது. அதனால் R1க்கும் CPR ரிவர்சலுக்குமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி சரியான விஷயமா இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஒரே நிமிஷம் பொசிஷனெலாம் மட்டும் நிஃப்டி ஒரே நிமிஷம் பார்த்துடலாம் 1 hour டைம் ஃப்ரேமில். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரான லோயர் லோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். வந்திருக்கான் ரீட்ரேஸ்மெண்ட்டு, போயிருக்கான் ரீட்ரேஸ்மெண்ட்டு, போயிருக்கான் ரீட்ரேஸ்மெண்ட்டு, போயிருக்கான் ரீட்ரேஸ்மெண்ட்டு, இங்கே போயிருக்கான் ரீட்ரேஸ்மெண்ட். விச் மீன்ஸ் இப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட அளவெல்லாம் கம்மியாயிருச்சு பாருங்கள். இதுவே வந்து பியரிஷ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. மேபி மார்க்கெட் இங்கே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனால் நம்ம பார்க்குற விஷயம் நிஃப்டியில். அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டிருந்தான். அதை கரெக்டாக பிரேக் அவுட்டும் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரேலியை கொடுத்துட்டான். பொசிஷனெலாம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வந்திருக்கான் போயிருக்கான், வந்திருக்கான் போயிருக்கான், வந்திருக்கான் போயிருக்கான். என்றைக்குமே பேங்க் நிஃப்டியில் இந்த 3 ஸ்விங் வந்துச்சுன்னா மேபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது எண்ட் ஆயிரும். மேபி இதுக்கப்புறம் பியரிஷாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது வரும். ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்குது பேங்க் நிஃப்டி. கண்டிப்பாக ஒரு ரேலியோ ஆர் கன்சல்டேஷனோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மோரர்லெஸ் ஈவனாக தாங்க இருக்குது. மோஸ்ட்லி இதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலே போகிறதுக்கோ ஆர் கன்சல்டேட் ஆகிறக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பொசிஷனல் வியூ 2 இண்டெக்ஸ்லையுமே. அப்படியே நம்ம 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடுவோம். பேங்க் நிஃப்டி அப்படி தான் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம். எஸ், நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்சல்டேஷனை போட்டான். என்றைக்குமே நேரோ சிபிஆர் அன்றைக்கி ட்ரெண்ட் ஆகும்னா அடுத்த நாள் ட்ரெண்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆச்சுன்னா கீழே போக முடியாது. மேலே போனால் இந்த விர்ஜின் சிபிஆரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்சல் பண்ணி விட்டுரும் ப்ரைஸை கண்டிப்பாக. ஸோ தட் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே டுமாரோ சிபிஆரை பார்க்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி டிசைனிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு மீடியம் சிபிஆராக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இன்கேஸ் அதை தாண்டினாலுமே விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிற ஒன்று இங்கே இருக்குது அண்ட் R2 அப்படிங்கிறது இங்கே ஒன்று இருக்கும். மேபி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். அதை தாண்டி இப்போ ரேலி ஆக முடியாது. அண்ட் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டிசைனிங் சிபிஆருங்கனால R1 ரிவர்சல் அண்ட் R2 இன்கேஸ் R1 தாண்டிச்சுன்னா, ஏன்னா ரொம்ப டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட்டாக விழுந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்கேஸ் அதையும் தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் ஆர் இந்த இடத்துல இருக்க R2 ரிவர்சல் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சிபிஆர் ரிவர்சலாம் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இன்கேஸ் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிசைனிங் சிபிஆருங்கனால S1 தானே ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லலாம். ஆனால் இது ஓவர் சோல்டு இருக்கிறதுனால அதையுமே நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டு இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் நான். மேபி அது வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர், அந்த பாசிட்டிவிட்டியிலேருந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நேற்று நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்திருப்பான். சேம் அதே மாதிரி வந்து இங்கே ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் சென்செக்ஸில் போனீங்கன்னா நிஃப்டியில் நான் என்ன சொன்னனோ சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை தாண்டி போகும்போது R2 ரிவர்சல் அண்ட் இன்கேஸ் ஃபால் வந்தாலுமே சிபிஆர் ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எக்ஸ்பைரி டேட் அதை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சென்செக்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் சென்செக்ஸ்லையுமே ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேக்கு தேவையான சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ண ப்ரைஸ் ஆக்ஷன் ஐடியாஸ் அண்ட் ட்ரேடிங் ஐடியாஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் எப்பவுமே சொல்கிறது, நம்ம வியூ என்றைக்குமே தப்பாக போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணாமல் மட்டும் தான் நம்மளால் கம்மியான லாஸ் பண்ண முடியும். ஸோ தட் நம்மளால் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். இதை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.